அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வணங்கக்கூடிய முழுமுதற் கடவுள் யாருன்னா பிள்ளையாரப்பா தான். எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலுமே, என்ன செயல்கள் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு பிள்ளையாரை போய் நம்ம வணங்கி வேண்டி அந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிறது தான் நமக்கு பலருடைய அனுபவத்தில் வந்த ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஏன்னா நம்மளே எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், பிள்ளையாரை ஃபஸ்ட்டு மஞ்சள்லையோ சாணத்திலையோ பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு நம்ம தொடங்கினோன்னா நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய அந்த விக்னங்கள், நமக்கு தடைகள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகி காரிய வெற்றியை தரக்கூடிய முழுமுதற் கடவுளே பிள்ளையார் தான். அப்படிப்பட்ட பிள்ளையாரப்படாவுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு தரக்கூடிய மந்திரம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமானுக்கு பலவிதமான உருவங்கள் இருக்குது. ஒவ்வொரு வகையான விநாயகரையும் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக நம்மளால் பெற முடியுங்க. வீர கணபதி, பால கணபதி, சக்தி கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, நித்திய கணபதி அப்படின்னு பலவிதமான கணபதிங்க இருக்காங்க. அதுலேயுமே ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான கணபதியை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப அன்றைய நாள் முழுக்க நமக்கு ரொம்ப சிறப்பான நாளாக அமையும் கூட சொல்கிறது உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமானை நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்கான ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறப்ப சகல சௌபாக்கியத்தோடு வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சகல சௌபாக்கியங்கள்னால் நமக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடச்சிருச்சுன்னா அதுதான் சகல சௌபாக்கியங்கள். படிப்பு, நமக்கு வேறு கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல வருமானங்கள், நல்ல பணம் செய்கிறது, சொத்து செய்கிறது, நிம்மதி, சந்தோஷம், வீடு, இப்படி எல்லாமே ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னா அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேறு ஏதாவது இருக்கா? அப்படிப்பட்ட சகல சௌபாக்கியத்தையும் இந்த ஒரு மந்திரம் நம்ம சொன்னால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பிள்ளையாருக்கான வழிபாடு இது. நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலுமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். பூஜையில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பிள்ளையாருக்கு ஏதாவது உங்கள்கிட்ட இனிப்பு பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா வச்சுட்டு பண்ணலாம். இல்லாட்டி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம டெய்லி காலை மாலை பூஜைக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பூஜை நேரத்தில் சொல்லலாம். இல்லாட்டி பிள்ளையாருக்கான சங்கடஹர சதுர்த்தி வருது, சதுர்த்தி நாள் வருது, அப்படி வேறு ஏதாவது விசேஷங்கள், அப்படி எப்போயா இருந்தாலுமே எனி டைம் இந்த வழிபாடு கோவிலில், வீட்டில் அப்படி நம்ம செய்யலாங்க. இதற்கு எவ்வளோ முறை கணக்கு அப்படின்னா இந்த கணக்குகள்லாம் எதுவுமே கிடையாது. இது எளிமையான ஒருவரி மந்திரம் தான். உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ஆத்மார்த்தமாக மனசை ஒருநிலைப்படுத்தி மனசு நல்லா அமைதியான ஒரு இடத்துல பிள்ளையாரை வேண்டி நல்ல சகல சௌபாக்கியத்தோடு நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் சௌபாக்கிய வல்லபாய ஸ்ரீம் கம் கணபதியே நமக. சௌபாக்கிய வல்லபாய ஸ்ரீம் கம் கணபதியே நமக. இந்த ஒருவரி மந்திரமானது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒருவரி மந்திரத்தில் அவ்வளோ ஒரு சூக்ஷ்மங்களும் நமக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் பலமும் எல்லாமே இருக்குங்க. அதனால் நம்பிக்கையோட பிள்ளையாரை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். சகல சௌபாக்கியத்தோடு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிம்மதி சந்தோஷத்தோடு கடவுளோட அனுகிரகத்தோடு நல்லபடியாக வாழலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக, இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பிள்ளையாரோடைய அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் பிற நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.